எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. என்னோட மார்னிங் ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. காலையிலே ஒரு கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சின்னதாக கோலம் போடுறேன். எனக்கு புள்ளி வச்ச கோலம்லாம் போட ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் போடுவேன். இது மாதிரி ரங்கோலி போட வராது. அதனால் இப்போ வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோங்கிறதுனால அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரையலான்னு ஸ்டார் போட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏதோ ஒரு மாதிரி வந்துச்சு. சரி, நானும் ஏதோ போட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வேலை இருக்குது சீக்கிரம் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த கோலம்லாம் வராதுங்க. ஏதோ வர்றது வச்சு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே தண்ணியும் வேறு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி வேறு பிடிக்கணும். அதனால சீக்கிரமாக நான் கோலம் போட்டு முடிக்கிறேன். என்னோடய பேர் திவ்யா சாமிநாதனுங்க. என் பேர் திவ்யா, எங்கள் அப்பா பேர் சாமிநாதன். என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் பெரிய ஆளாக ஆக முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன கோலத்துக்கே எந்திரிச்சு யோசித்து போடுறேங்க. இப்போ வாங்க ஓவரால் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃப்ளவர் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சி விட்டாச்சுங்க. இந்த லீஃப் வரைஞ்சதுனால தான் இது ஃப்ளவரே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி வந்துச்சுங்க. வாங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே ஃப்ரெண்டில் எங்கள் அக்கா வேறு வந்துட்டு போகிறாங்க. தண்ணி வீடு கிட்ட தாங்க வருது. குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் ஊரில் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி பிடிச்சி வச்சுட்டுங்க. தண்ணி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ குடிக்கிறது என்னவோ ஒரு தவளை தான். ஆனால் பிடிச்சி வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பிடிச்சி வச்சுருவோங்க. எங்கள் ஊரில் தண்ணி காலையிலையும் வரும், ஈவினிங்கும் வரும். ஆனாலும் ஏதோ தண்ணியே பார்க்காத மாதிரி எல்லோரும் அவ்வளோ தவளை குடத்தெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுன்னு நம்மளுக்கு கோலம் போடுறதுலாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு சாணி வாருவோம். அதுதான் நம்மளுக்கு கை வந்த வேலைன்னு சொல்லிட்டு சாணி அள்ளி போட்டாச்சுங்க. சாணி அள்ளிட்டு மாடை அங்கே கட்டியிருக்கும் பாருங்கள், அந்த வெள்ளை மாடு படுத்துட்டு இருக்குல்லங்க, அதெல்லாம் நம்ம மாடு. இங்கே பக்கத்துலேயே இருக்கிறது எங்கள் பெரியப்பாவோட மாடு. நைட்டு சாப்பிட்டு மீதி இருக்கிற வைக்கோல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு பெருக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குன்றதுனால முதல்ல இந்த குச்சியை வச்சு தள்ளிடுவேங்க. தள்ளிட்டு அதுக்கப்புறம் அது அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருக்க ஆரம்பிச்சிருவேங்க. சாணியெலாம் முன்னாடியே எடுத்து போட்டாச்சு. தேவையானவங்க சாணி அள்ளிட்டு போயிடுவாங்கங்க வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறதுக்கு. மிச்சம் இருக்கிறது தான் நான் அள்ளுவேன். கேமரா வேறு அடிக்கடி பார்க்குறேங்க. இந்த கோழிங்க ஆஃப் பண்ணிடுது கேமராவை முன்னாடி வந்து நம்மளுக்கெல்லாம் ஜிம்மே தேவையில்லைங்க. இங்கே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதுனாலே நம்ம பாதி இளைச்சி போயிடுவோம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வாங்க பெருக்கலாம். எங்கள் ஊருக்கு வரணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. பயிரெலாம் வச்சுட்டு மழை இல்லாமல் வாடுதுங்க. அதனால் இங்கே சுற்றி போர் போட ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் ஒரு நல்ல மழையை கொடுத்தா ஒரு 10 நாளைக்கு தண்ணி தேவையே இல்லாமல் இருக்கும். வேர்க்கடலாம் போட்டு செடியெலாம் வாடியே போயிட்டுங்க. இன்னும் மழை வரல. மழையை நம்பி நாங்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ தான் பெருக்குனாலும் இந்த மாதத்தில் நல்லா காற்றடிக்குதுங்க. எவ்வளோ பெருக்குனாலும் பெருக்கிட்ட அப்புறம் போன குப்பைலாம் திரும்பவும் வீட்டு பக்கமே தான் வந்துடுது. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். எனக்குமே வீடியோஸ்லாம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. உங்களை போர் அடிக்காமல் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இங்கே பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தனியாக வச்சுருவோம். ஏன்னா குப்பையில் போட்டால் மக்காதுங்க பிளாஸ்டிக்கு. அதனால் அது தனியாக வச்சுட்டு மற்ற மாட்டோட சாணம், வைக்கோல் இது எல்லாமே நாங்கள் ஒரு ஓரமாக கொட்டி வச்சுட்டு, வேர்க்கடலைக்கு தேவையான உரமும் நாங்கள் வீட்டில் இருந்தே தாங்க தயாரித்து போட்டுக்குவோம்.
வேர்க்கடலைக்கு நாங்கள் எந்த ஒரு மருந்துமே தனியாக நாங்கள் போட மாட்டோங்க. நெல் பயிருக்கு மட்டும்தான் மருந்து போடுவோம். அதுவும் என்னென்ன மருந்து போடுவோம், எதுக்காக போடுவோம், எப்போலாம் மருந்து அடிப்போங்கிறது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கும் விவசாயத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து எங்கள் அம்மா போய் பால் கறந்துட்டு வந்துடுவாங்கங்க. எங்கள் அம்மா ஒரு மாடு, நான் ஒரு மாடு பால் கறப்போங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் பால் கறக்கிறதுக்கு. ஆனால் போக போக சுலபமாக ஆயிரும், ஈஸியாக இருக்கும் பால் கறக்கிறதுக்குமே. வில்லேஜில் இருந்தாலே இந்த வேலைகள்லாம் செஞ்சு தாங்க ஆகணும். ஏன்னா ஒருத்தரால் இவ்வளோ வேலையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு தாங்க நான் வேகமாக கிளாஸுக்கு போவேன். ஸோ ஒரு வழியாக பெருக்கி முடிச்சாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் பெருக்கிட்டு உங்களுக்கு என்னோடய விலாக் வந்து நான் காமிக்கிறேன், இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை மாதிரியான விவசாய குடும்பங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒருவரோட சப்ஸ்கிரைபருமே எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கடவுள் மாதிரிங்க. நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த கோழிங்க வந்து கேமரா முன்னாடி உட்காந்து இப்படி கொத்தி சாப்பிட்ற மாதிரி அந்த கேமராவை வந்து ஆஃப் பண்ணிடுதுங்க. அதனாலேயே நிறைய கிளிப்ஸ் வந்து இதில் போயிடுச்சு. இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. அப்போ எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் ஈவினிங் டைமில் டியூஷன் எடுக்கிறேன். ஈவினிங் ரொட்டீன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன். டியூஷன்லேயும் என்ன மாதிரியான லெசன்ஸ் நான் வந்து கவர் பண்ணுறேன்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, பெருக்கி ஆயிடுச்சு. மாடும் பால் கறந்துட்டாங்க. இப்போ மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேங்க. மாட்டுக்கு என்னென்னலாம் போட்டு தண்ணி வைக்கிறேங்கிறது ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன். இப்போ 4 மாடுங்களுக்குமே தண்ணி வச்சாச்சு. இப்போ எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தா அவர் ஏரியில் போய் கட்டிட்டு வந்துடுவாருங்க. ஏரி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்கள் அப்பா போயிடுவார் காலையில். ஆஃப்டர்நூன் டைமில் நான் போயிட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவேன். இதுதாங்க, இதெல்லாம் பயிர் வைக்க வேண்டிய நிலந்தாங்க. மழை இல்லாததுனால பயிர் வைக்காமல் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் தெரிகிற வீடு தாங்க நம்ம வீடு. நம்ம மாடு ஓட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் பெரியப்பாவோட மாடுங்கள்லாம் இருக்குது. அவங்க கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போவாங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இப்போ தண்ணி வருதுங்க வேறு. தண்ணி வேறு பிடிக்கணும், துணி துவைக்கணும். அதுக்குள்ளே எங்கள் அம்மா டீ போட்டு வைக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா பால் ஸ்டோரில் போய் ஊற்றிட்டு வரதுக்குள்ளே. அம்மா மட்டும்தாங்க டீ குடிப்பாங்க, அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டா அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் நான் துணியெல்லாம் ஊற வச்சு துவைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க நம்ம ஊரில். ஆனால் அது தேவைக்கேற்ப செலவு செய்கிறோங்க நாங்களும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பவுடர் போட்டு ஊற வச்சுருவாங்க. பவுடர் போட்டு ஊற வச்சா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அழுக்கெல்லாம் நல்லா ஊறிட்டுருக்குங்க. சும்மா லைட்டாக துவைச்சாலே போயிடும். இப்போ நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் இந்த சின்ன வயசில் பண்ண அந்த குறும்புத்தனம்லாம் வந்து போகவே மாட்டிருக்கு. இந்த நுரைய பார்த்தாலே என்னன்னு தெரிலங்க, அவ்வளோ சந்தோஷமாயிரும். இதுலேயே கொஞ்சம் நேரம் நான் விளையாடிட்டு டைம் ஓட்டியாச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் லேட் பண்ணால் தண்ணி நின்றும்னு வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ வாங்க எல்லா துணியும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். துணி நிறைய ஆயிடுச்சுங்க. நேற்று மாஸ்க் போனதால் எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டோம். அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு துவைச்சும் முடிச்சிட்டேங்க. இப்போ வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு காய வைக்கலாம். பாருங்கள், காலையிலே எவ்வளோ வேலை
இது செஞ்சதால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இது மொட்டை மாடியை சுற்றி காமிக்கிறேன். காலையிலே ரொம்ப பசிச்சிச்சுங்க. அதனால் எங்கள் அம்மா காலையில் கூழ் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அதையும் ஒரு சொம்பு குடித்தாச்சு. நம்ம வீட்டில் எலுமிச்சம் ஊறுகாய் இருக்குது, அதை வச்சு குடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.